தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பெயர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக அண்ணா அறிவாலயத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், இந்த 3 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள்லாம் யார் யாரு? ஏற்கனவே போட்டியிடவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா அல்லது புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? விரிவான விவரங்களை சொல்லுங்க. தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளுக்கு ஏற்கனவே 2016 மே மாத தேர்தலில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்களே களம் காண்கிறார்கள் என்று திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்திருக்கிறார். தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை டாக்டரா இருக்கக்கூடிய அஞ்சுகம் பூபதி அவர் மீண்டும் களம் காண இருக்கிறார். அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை KC பழனிசாமி அவரும் மே மாத தேர்தலில் போட்டியிட்டவர், அவரும் தற்பொழுது போட்டியிடுவார் என்று திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டிருக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை சரவணன், டாக்டர் சரவணன் என்பவர் அதே தொகுதியைச் சேர்ந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு திமுகவில் ரமேஷ் நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது திரு சரவணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். சார், தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களோட பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமா மேடம், இப்ப தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க மேடம். உறுதியா இந்த தேர்தலில் பொதுவா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கும்ன்ற மாயை இந்த இடம் உடை தெரியப்படும் மேடம். மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது. அதனால 3 தொகுதிகளிலும் திமுக பெரும்பான்மையான வெற்றி பெறும் மேடம். டாக்டர் சரவணன், 3 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கிறோம். உங்கள் தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கும் இந்த இடைத்தேர்தலில்? நாங்கள் மக்களை நேர்மையாக சென்று சந்திக்க இருக்கிறோம். மக்களை நேர்மையாக சென்று சந்திக்க இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களுடைய திட்டங்கள் என்ன? எதன் அடிப்படையில் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இதுவரை அந்த தொகுதிக்கு நீங்கள் பரிச்சயமானவரா? அந்த தொகுதியில் உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது? எதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த சீட்டானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது சரவணன்? ஆமா சார், நான் தமிழினம் தலைவர் டாக்டர் கலைஞர் அவரோட ஆட்சி பெற்ற கழகத்தின் பொருளாளர், நமக்கு நாமே நாயகர் தளபதியார் ஆட்சி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில். என்னுடைய சொந்த ஊர் ஆலங்குளம் திருப்பரங்குன்றம் தொகுதியை சார்ந்தது. அந்த மண்ணை சேர்ந்தவன் நான் மருத்துவராக 20 வருடமாக மதுரை மாவட்டத்தில் மக்கள் சேவை ஆற்றி வருகிறேன். சூர்யா என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் எண்ணற்ற ஏழை குழந்தைகளுக்கு இலவச இறுதி அறுவை சிகிச்சைகள் செய்திருக்கிறேன். பலரது படிப்புக்கு உதவி இருக்கிறேன். இப்படி ஒரு சமூக ஆர்வலராக அறியப்பட்டிருக்கிறேன். இன்னும் கூடுதலாக 2-3 திரைப்படங்களில் நடித்த ஒரு திரைப்பட நாயகனாகவும் நான் பொதுமக்களிடம் அதிகம் பரிச்சயத்தில் உள்ளேன். அதனால் வெற்றி வாய்ப்பு எனக்கு கட்டாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அங்கு உள்ள பிரச்சனைகள் என்னவென்று நீங்கள் மக்கள் உங்களிடம் ஏதாவது கூறியிருக்கிறார்களா? அங்கு என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன? எதனை தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் மக்களுக்கு அளிக்க திட்டமிட்டிருக்கீர்கள் டாக்டர் சரவணன்? நிச்சயம் அதுல திருப்பரங்குன்றம் தொகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆமா, திருப்பரங்குன்றம் டவுன்ல இருந்து நிறைய ஏகப்பட்ட மனுக்கள் கொடுத்திருக்கிறாங்க மக்கள். நமக்கு நாம நிகழ்ச்சியின் போதே நடைபயணத்தின் போதே தளபதியார் அவர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அதுக்கான தீர்வுகளை கூறியிருக்கிறார்கள். அதனால் வெற்றி பெற்று வரும் பட்சத்தில் தளபதியாரிடம் வேண்டி அதற்கான முயற்சிகள் உறுதியாக இறங்குவேன். தொகுதி மக்களுக்கு என்னாலான சேவையை செய்வேன். ஆனால் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுகவினுடைய வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ஒரு வலுவான வேட்பாளர் என்று கூறப்படுகிறதே. அவரை வென்று எளிதாக வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இந்த தேர்தலில் நிச்சயம் திமுக தான் வெற்றி பெறும். கடந்த முறை அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது தொகுதிக்கு செய்யவில்லை என்ற மக்களிடம் குறைபாடு இருக்கின்றது. அதை பெரும்பான்மை மக்கள் என்னிடமே தெரிவித்தார்கள். நான் அதுபோல் இல்லாமல் மக்கள் சேவகனாக, நான் ஏற்கனவே ஒரு மருத்துவராக, இன்னும் சமூக ஆர்வலராக மக்களிடம் இறங்கி பழகி உள்ளேன். அதில் நிச்சயம் மக்களின் அன்பும் நன்மதிப்பும் எனக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி டாக்டர் திரு சரவணன். டாக்டர் சரவணன் சொன்னதை கேட்டிருப்பீங்க வேதவள்ளி. இவரை பொறுத்தவரை சமூக சேவை அதிகமாக செய்திருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இவர் மதுரையில் ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனை நடத்தி வருகிறார். அதனுடைய அதிபராகவும் இருந்து கொண்டு மக்கள் சேவை செய்து வருவதாகவும் அது தனக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் வேதவள்ளி. தற்பொழுது நம்ம இடைப்பில் நமது செய்தியாளர் ரமேஷ் இருக்கார். ரமேஷ், இந்த 3 வேட்பாளர்கள் பற்றிய பின்னணிகளை சொல்லுங்க ரமேஷ். அதாவது 2 மருத்துவர்கள், ஒரு தொழிலதிபர் என்று இந்த பட்டியலை நாம் பார்க்கலாம். அஞ்சுகம் பூபதியும் 30 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை தான் ஒரு இளம் வேட்பாளரை நியமித்து தலைமை அறிவித்திருக்கிறது. சரவணனை பொறுத்தவரை கூட அவரும் இளம் வேட்பாளராகவே பார்க்கப்படுகிறார். 2 இளம் வேட்பாளர் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றொரு 80 வயது மதிக்கத்தக்க KC பழனிசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. KC பழனிசாமியை பொறுத்தவரை அரவக்குறிச்சி தொகுதியிலே ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார். சிட்டிங் MLA என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சிறுபான்மை ஓட்டுகள் அதிக அளவிலே அரவக்குறிச்சியில் இருப்பதால் திமுகவிற்கு அதிக பலம் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் எதிரே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். அவரும் கடும் போட்டியை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி KC
எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே மீண்டும் அந்த போட்டி என்பது நிலவி இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒரு புகார் அந்த இரு கட்சிகள் வேட்பாளர்கள் மீதும் புகார் தெரிவித்த அடிப்படையில் 2 வேட்பாளருமே மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை குறிப்பாக பார்க்க வேண்டும். அதே போல தஞ்சாவூர் தொகுதியும் ஏற்கனவே அதிமுக திமுக நிலவிய போட்டியை மீண்டும் நிலவக்கூடியதை பார்க்க முடிகிறது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அந்த போட்டி என்பது முற்றிலும் மாறி இருக்கிறது. அங்க ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்கக்கூடிய சீனிவேல் மரணம் அடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது போஸ் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த போஸுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. போஸுக்கும் சரவணனுக்கும் இடையே போட்டி என்பது இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலை 23 பேருக்கு நடைபெற்றிருந்தாலும் அந்த நேர்காணலில் திமுக தலைவர் பங்கேற்காமல் இருந்தால் இந்த பட்டியல் தேர்வான விவரங்களை திமுக முக்கிய நிர்வாகிகள் கோபாலபுரம் சென்று அங்க திமுக தலைவர் அனுமதியை பெற்று தற்பொழுது மீண்டும் அறிவாலயம் வந்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்டோரெல்லாம் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 இளம் வேட்பாளர்கள் ஒரு பழைய வேட்பாளர் அதாவது ஒரு முதிர்ச்சி அடைந்த வேட்பாளர் என்ற அடிப்படையிலே ஒரு பட்டியலை திமுக வெளியிட்டிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அஞ்சுகம் பூபதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கருணாநிதி அவர்கள் பெயர் வைக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக அவர் பார்க்கிறார். அவருடன் நாம் பேசும்பொழுது எனக்கு என் தலைவர் தான் பெயர் வைத்தார். அந்த அடிப்படையிலே குறிப்பாக பார்க்கும் என்றால் தலைவர் கருணாநிதியுடைய அம்மையார் அவங்க அம்மாவுடைய பேர் அஞ்சுகம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய கிராம பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் எனக்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று சொல்கிறார். மகப்பேறு மருத்துவராக இருக்கிறார். அரசு அலுவலராக அவங்க அப்பா இருந்தாலும் கூட கட்சியிலே வந்து அதிகாரிகளே பணியாற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலே 2 இளம் வேட்பாளர்கள் களம் காண இருக்கிறார்கள். குறிப்பாக சரவணன் சொன்னது போல மருத்துவ சேவைகளை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மாவட்ட செயலாளராக கூடிய மணிமாறன் ஏற்கனவே நின்றவரும் அந்த திருப்பரங்குன்றத்தை திருப்பி இன்று கேட்டு மனு செய்து நேர்காணலில் பங்கேற்றிருந்தார். இருந்தாலும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மணிமாறன் தோற்ற அடிப்படையிலே புதிய வேட்பாளர் நிறுத்தப்படலாம் என்ற அடிப்படையிலே தற்பொழுது சரவணனுக்கு திமுக தலைமை வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. ராமானுஜன், திமுகவை பொறுத்தவரை 2 பொது தேர்தல் 1 இடைத்தேர்தல் என தமிழகத்தில் 3 தேர்தல்கள் இருக்கின்றன. இந்த அது மட்டுமில்லாமல் புதுச்சேரியிலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லித்தோப்பு தொகுதிக்கு அங்கு காங்கிரஸ் சார்பில் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக நிரூபிக்க வாய்ப்பு இருக்கிற தகவல் இருக்கு. இவர்களுக்கு ஆதரவாக எப்பொழுது திமுக தலைமையிலிருந்து மு.க. ஸ்டாலினோ அல்லது கருணாநிதியோ பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்களா? எப்பொழுது இருந்து அந்த பிரச்சாரம் தொடங்கும் என்ற தகவல் ஏதாவது இருக்கிறதா ரமேஷ்? அதாவது நாராயணசாமியை பொறுத்தவரை இன்று காலையே அவர் பரப்புரையை தொடங்கிவிட்டார். நேற்று அவர் சென்னை வரும்பொழுது நாம் கேட்டோம், நீங்கள் திமுக தலைவரை பார்த்தீர்களா என்று கேட்டபொழுது அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய தலைமை என்னை வேட்பாளராக அறிவிக்கட்டும், அதற்கு பிறகு நான் திமுக பொருளாளர் தலைவர் உள்ளிட்ட எல்லாம் நான் சந்தித்து பேச இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஓரிரு தினங்களில் சென்னை வர இருக்கிறார். அவர் வந்து பிறகு நேரம் கேட்டு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே 2016 இப்ப கடந்த மே மாத தேர்தலிலே புதுச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்றிருந்தார். அந்த அடிப்படையில் ஒரு பொதுக்கூட்டம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல திமுக தலைவர் கருணாநிதியை பொறுத்தவரை இந்த 3 தொகுதிகளுக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் முடிந்த ஓரிரு தினங்களே பிரச்சார பயணத்தை திமுக பொருளாளர் ஸ்டாலின் வகுக்க இருக்கிறார். ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 3 நாட்கள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் அளவிற்கு பிரச்சாரம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய திட்டங்கள்லாம் வகுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மகளிர் அணி செயலாளர் கனிமொழி எம்பியும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று தெரிகிறது. நட்சத்திர அதே போல பரப்புரை செய்வர்களெல்லாம் தற்பொழுது பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொறுப்பாளர்களை நியமிக்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக கரூருக்கு ஏவா வேலுவும் அதே போல திருப்பரங்குன்றத்திற்கு ஐ பெரியசாமி அவர் ஏற்கனவே அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். நத்தம் விஸ்வநாதனை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார். ஐ பெரியசாமியை திருப்பரங்குன்றத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல கே.என். நேருவுக்கும் முக்கியமான பொறுப்பு வழங்கப்படவிருக்கிறது. தஞ்சாவூர் பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகர பொறுப்பாளராக நியமிக்க திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 நாட்களாக மாவட்ட செயலாளர்களும் சென்னைக்கு அழைத்து திமுக தலைமை ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறது. திமுக என்று தெரிவித்திருக்கிறீர்கள். அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் ஆளுங்கட்சி வலுவான வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது. அந்த வலுவான வேட்பாளர்களுக்கு எதிராக தேர்தல் வியூகம் என்று திமுக எதனை முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது ரமேஷ்? வியூகம் என்று பார்த்தால் அவர்களுக்கு தற்போதுள்ள அரசியல் சூழலில் அவர்கள் 3 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. குறிப்பாக 2016 மே மாத கள நிலவரப்படி 2 தொகுதிகள் அதிமுக வசமாகும். ஒரு வகை குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை பார்த்தோம் என்றால் அதிக அளவில் திமுக கைப்பற்றியிருந்தது. குறிப்பாக அது துரை சந்திரசேகரெல்லாம் கூட எம்எல்ஏவா இருக்க டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை திமுக சாதகமாக இருக்க பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் தொகுதியை தேர்தலில் நிச்சயம் கைப்பற்றியே ஆக வேண்டும் என்பதில் வியூகம் அமைத்து செயல்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக அளவிலான பொறுப்பாளர்களை நியமிக்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக செல்வ கணபதி, ஏவா வேலு,
நேரு உள்ளிட்ட ஐ.பெரியசாமி உள்ளிட்ட களப்பணியாளர்களை இறக்க திட்டமிட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் ஓரிரு தினங்களில் தொகுதிக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட இருக்கிறார்கள். அந்த வியூகத்தை அவர்கள் அமைக்க இருக்கிறார்கள். அவர்கள் அந்த 100 என்ற அந்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை பெற வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமாக இருந்து வருகிறார்கள். ஏற்கனவே தற்போது சட்டப்பேரவையில் திமுக கூட்டணிக்கு 98 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக 89, காங்கிரஸ் சேர்த்து இந்திய குறிப்பாக அந்த கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் என 98 உறுப்பினர்களுக்காக 3 தொகுதியிலே கைப்பற்றினால் கூட அவர்கள் 100 என்ற ஒரு பெரிய இலக்கத்தை 2 டிஜிட்டிலிருந்து 3 டிஜிட் அந்த 3 இலக்க எண்ணை அவர்கள் அடைய இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே ரமேஷ், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறீர்கள். இதே நேரத்தில் தேர்தல் இந்த 2 தொகுதிகளில் தஞ்சாவூராக இருக்கட்டும் அல்லது அரவக்குறிச்சியாக இருக்கட்டும் 2 தொகுதிகளும் தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் அங்க பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது என்ற குற்றச்சாட்டு தேர்தல் கமிஷனால் எழுப்பப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அதே வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்களே, அதை அரசியல் விமர்சகர்கள் எப்படி பார்க்கிறார்கள் ரமேஷ்? குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய கே.சி. பழனிசாமி அவருடைய மகன் வீட்டிலே 1.25 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக தேர்தல் ஆணையருடைய பிரஸ் ரிலீஸிலே குறிப்பிட்டார்கள். அதே போல அதிமுக சார்பில் மன்மநாதன் வீட்டிலே 4 கோடி ரூபாய்க்கு மேல பணம் கைப்பற்றப்பட்டதாக தேர்தல் ஆணையமே இந்திய வரலாற்றில் 2வது முறையாக ஒரு தேர்தல் பணம் பட்டுவாடா செய்ததாக சொல்லி ஒரு தேர்தலை ரத்து செய்தது. அதுவும் குறிப்பாக 2 வேட்பாளர்களை மீண்டும் நிற்கக்கூடாது என்று நேற்று ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மீண்டும் அவர்கள் களம் காண சொல்லப்படுகிறது. இதிலே 2 விதமான கருத்துக்கள் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ஏற்கனவே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்காமல் போனால் அவர்களுக்கு உண்மையிலே தப்பு செஞ்சிட்டாங்க, அதனாலதான் வாய்ப்பு கொடுக்கல என்ற ஒரு கிட்டப்பேரை வந்துடும் என்ற அடிப்படையில் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவை செந்தில் பாலாஜி அறிவித்த உடனே, அதே போல தஞ்சாவூர் பொறுத்தவரை ரங்கசாமி அறிவித்த உடனே இவர்களும் அந்த மனநிலைக்கு வந்துவிட்டதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களே நிறுத்தி விட்டார்கள், நாமளும் அதை அவர்களே நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் நாம் தப்பு செஞ்சது போல ஆகிவிடும் என்று ஒரு அரசியல் விமர்சனம் பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே இவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற விசாரணை இன்னும் வர இருக்கிறது. 2 வேட்பாளர்களும் நிற்கக்கூடாது என்ற விசாரணை வேற இருக்கிறது. இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் என்ன தெரியும் நமக்கு தெரிய வரும். ராமானுஜன், நன்றி ரமேஷ். ரமேஷ் சொன்னதை கேட்டிருப்பீங்க வேதவள்ளி. அதாவது 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்திற்கு டாக்டர் சரவணனும், தஞ்சாவூருக்கு அஞ்சுகம் பூபதியும், அதே போல் கே.சி. பழனிசாமி அரவக்குறிச்சிக்கும் வேட்பாளராக திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் சரவணன் முதல் முறையாக தேர்தல் களத்தில் இருக்கிறார். இவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோவுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக திமுகவில் இணைந்தார் கடந்த ஆண்டு. அதன் அடிப்படையில் அவர் திமுகவில் இணைந்த பின்னர் அவருக்கு உடனடியாக மருத்துவர் அணியினுடைய மாநில துறை செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரை பொறுத்தவரை அந்த தொகுதியில் நன்கு மக்கள் அறிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாக அவரே தெரிவித்திருக்கிறார். சமூக பணிகள் பலவற்றை செய்திருக்கிறார் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர் ஏ.கே. போஸை பொறுத்தவரை மிக கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கக்கூடியவர். 1972 அரசியல் இருக்கக்கூடியவர். ஒரு அரசியலில் முதிர்ச்சியுடைய ஒரு பெரிய தலைவரை எதிர்த்துதான் தற்பொழுது அவர் போட்டியில் களம் காண்டிருக்கிறார். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் ஈடுபட்டவருக்கு எதிராக டாக்டர் சரவணன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். டாக்டர் சரவணன் திமுக பாரம்பரிய குடும்பத்தில் இருந்தவர் தான். அவருடைய மாமனாரும் திமுகவின் முக்கிய பொறுப்பில் வகித்தவர். இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் அதிமுக சென்றிருந்தாலும் அதிமுகவிலிருந்து திமுக வரும்பொழுது அவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது வேட்பாளராகவும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் பிரச்சாரத்தை நாளை முதல் தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கிய பிரமுகர்களை சந்தித்த பின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குவார்கள். இவர்களுக்கு ஆதரவாக திமுக சார்பில் ஏற்கனவே நமது செய்தியாளர் ரமேஷ் குறிப்பிட்டது போல் திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியுடைய பொதுக்கூட்டமோ அல்லது திமுகவினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் 3 நாட்கள் அந்த தொகுதியில் நேரடியாக பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் பலரும் இடைத்தேர்தல் போல் இந்த தேர்தல் 2 தொகுதிகள் நடைபெறுகிறது. ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இன்று 3 தொகுதிகளிலும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது மக்களை பொறுத்தவரை தேர்தல் என்று வந்துவிட்டாலே அரசியல் தலைவர்கள் அதிக அளவில் குவிவார்கள். அதுவும் இது போன்ற இடைத்தேர்தல் வந்துவிட்டால் அதிக அளவில் குவிவார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள். அதே போல அரசியல் தலைவர்கள் பலர் முகாமிட்டு பிரச்சாரத்தை துவக்க இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் திமுகவினுடைய கூட்டணிக்கு ஆதரவாக மனிதநேய மக்கள் கட்சி சார்பிலும் தற்பொழுது நம்மளுடைய இணைப்பில் அரவக்குறிச்சி வேட்பாளர் கே.சி. பழனிசாமி இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார், நீங்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்கிறீர்கள்? அதுவும் குறிப்பாக நிறுத்தப்பட்ட தேர்தல் மீண்டும் இந்த தேர்தலில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகள் குறித்தெல்லாம் உங்கள் பதில் என்ன? குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய். தேர்தல் வேட்பாளர் வச்சதுக்கு தலைவருக்கும் தளபதிக்கும் ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. நான் இந்த விஷயம் விட்டு வருவேன். உங்களுடைய தேர்தல் வியூகம் என்பது என்னவாக இருக்கும்? அந்த தொகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் என்ன? தேர்தல் வியூகம் எல்லாம் போன்ல உங்க டிவியில் சொல்லிருக்க முடியும். நீங்க களத்துல பாருங்க. உங்களுடைய அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை எப்பொழுதிலிருந்து நீங்கள் தொடங்குவீர்கள்? நாங்க உடனே ஆரம்பிச்சிருவோம்.
பழனிசாமி அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதாவது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இணைப்பில் தகவல் தெரிவித்திருக்கிறார். நன்றி பழனிசாமி. அதாவது பழனிசாமி என்பவர் அவருடைய கேட்டிருக்கிறீர்கள், அவருடைய குற்றச்சாட்டுகள் முழுமையாக மறுத்திருக்கிறார். தன் மீதான குற்றச்சாட்டை அந்த தேர்தல் வியூகம் என்னவென்பதை களத்தில் தான் நேரில் சொல்வேன், மக்களிடம் நேரடியாக சென்று களப்பணியாற்றி எனது வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துவேன் என்பதை தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவிற்கு கடுமையான ஒரு தேர்தல் என்று கூறலாம். அதிக அளவு ஒரு வலுவான எதிர்க்கட்சி அமைந்த பின்னர் சந்திக்கக்கூடிய தேர்தல் என்பதால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தீர வேண்டும் என்பதற்காக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்தல் வியூகம் திமுக சார்பில் இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. வேதவள்ளி, ராமானுஜம், ஏற்கனவே அதிமுக சார்பா இந்த 3 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களோட பெயர் அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது திமுக வேட்பாளர்களோட பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அதிமுகக்கும் திமுகக்கும் இடையே இருக்கிற போட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? இதை அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இந்த தேர்தலை பொறுத்தவரை அரசியல் விமர்சகர்கள் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும், 2 வேட்பாளர்கள் மீதும் பணப்பட்டுவாடா அதிக அளவில் செய்வதற்காக பணத்தை பதுக்கி வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு தேர்தல் கமிஷனாலே கூறப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர், திமுக திமுக செயல்பாடு எப்படி இருக்கும்? குறிப்பாக பல்வேறு புகார்கள் வந்த நிலையில தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட வேண்டும் நினைக்கிறீங்க நீங்க? தேர்தல் ஆணையம் வழக்கம் போல செயல்படும், வழக்கம் போல நேர்மையாக செயல்பட வேண்டும். தொடர்ந்து நமது செய்தியாளர் ராமானுஜத்திடம் பேசலாம். ராமானுஜம், இந்த நேர்காணல்ல எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? எதன் அடிப்படையில் குறிப்பிட்ட இந்த 3 பேருக்கு மட்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? அதாவது இந்த நேர்காணலை பொறுத்தவரை 23 பேர் கலந்து கொண்டார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மதுரையை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இருந்து 7 பேர் வேட்புமனுக்கு தாக்கல் அதாவது இந்த நேர்காணலில் திமுக சார்பில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக கடந்த முறை திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்ட மணிமாறனும் கலந்து கொண்டார். ஆனால் மணிமாறன் இந்த தேர்தலில் போட்டியிட தாம் விரும்பவில்லை என தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையில் டாக்டர் சரவணனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் சரவணனுடைய முக்கியமாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க காரணம், வேட்பாளர் அதிமுக சார்பில் ஏ.கே. போஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கடந்த முறையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆனால் கடந்த சட்டமன்ற அதாவது 2016 கடந்த பொது தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தற்பொழுது அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் வலுவான ஒரு வேட்பாளர் தேவை என்பதால் வலுவான வேட்பாளர் வேண்டும் என்ற காரணத்தினால் டாக்டர் சரவணன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். சரவணனை பொறுத்தவரை தொகுதியில் அதிக அளவு சமூக பணிகளை அவர் செய்திருப்பதாக அவர் தரப்பில் கூறப்படுகிறது. அதற்காக அவர் பல்வேறு திமுக நடத்திய போராட்டங்களில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். குறுகிய காலதான் திமுகவில் இருந்தாலும் அவருடைய திமுகவை பொறுத்தவரை அவருடைய குடும்பத்தினர் பலர் திமுகவில் கடந்த பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே அவருக்கு திராவிட பாரம்பரியம் இருப்பதால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதால் தகவல் வெளியாகிருக்கு. வேதவள்ளி, தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில இப்போ திமுக வேட்பாளர்களோட பட்டியல் வெளியாகி இருக்கு. திமுக சார்பில் அவங்களுடைய பிரச்சார வியூகங்கள்லாம் எப்படி இருக்கும் என்று கட்சி தலைமை சொல்லியிருக்கு. தற்பொழுது நம்மளுடைய இணைப்பில் தராசு ஷாம் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். மூத்த பத்திரிகையாளரான தராசு ஷாம், நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. உங்களிடம் மிக முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னவென்றால், 2 கட்சி வேட்பாளர்கள் மீதும் பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டு கூறப்பட்டிருக்கிறது. அவர்களே தற்பொழுது மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ரொம்ப உண்மையான கண்டனத்துக்குரியதான் நான் பாக்குறேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட லாயர் நிரஞ்சன் கல்யாண சுந்தரம் பெஞ்ச்ல என்ன கொடுத்தாருன்னா, நாங்க 7 மெம்பர் கமிட்டி போட்டிருக்கிறோம், 7 மெம்பர் கமிட்டியில டிசிஷன் எடுக்க போறோம். டோட்டல் சீசர் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய், 429 லிட்டர் லிக்கரு, அப்புறம் தஞ்சாவூர்ல மட்டும் 2145 லிட்டர் லிக்கரு, 1 லட்சம் சாரி, 5 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெம்பிள் ரினோவேஷனுக்கு எல்லாருமே பணம் கொடுத்துருக்காங்க. இப்படி 29 பக்கம் இது ரெக்கமெண்டேஷன். அதனாலதான் தேர்தலை நாங்க இன்டெஃபினிட்டா போஸ்ட்போன் பண்றோம். போஸ்ட்போன் பண்ண பிறகும் வாக்காளர்களை கவர்ந்தெடுக்கும் முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி எல்லாம் சொன்ன பிறகு இன்னைக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு தேர்தல் நடக்கும்போது திருப்பி பழைய கேண்டிடேட்டே வர்றாங்க அப்படின்னா அதுல அர்த்தமே இல்லையே. அப்படின்னா தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? அப்போ இவங்க திருப்பி பணம் கொடுக்காம இருப்பாங்களா? இந்த நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. இது எப்படி கோர்ட் இதை ஒத்துக்கிடும்? இன்னும் சொல்ல போனா அந்த கோர்ட்ல அந்த கேஸ்ல முடியவே இல்லை, இன்னமும் டிஸ்போஸ் ஆகல, கேஸ் பெண்டிங்ல தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பழையபடி 2 கட்சியுமே நான் சொல்றேன், அதிமுகவும் சரி திமுகவும் சரி, 2 கட்சியுமே பழைய கேண்டிடேட்டே போட்டால் ஏற்கனவே இருந்த பண புகார்கள் இவர்கள் பேர்ல அப்படியே தானே இருக்குது. இப்ப இதுல என்ன
போஸ்ட்போன் பண்ணனால என்ன ரிசல்ட்டை வந்து நம்ம தேர்தல் ஆணையம் அச்சீவ் பண்ணுது? கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் வேதவள்ளி. இவர் சூரிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு தேர்தல் கமிஷன் கூறிய குற்றச்சாட்டு வேட்பாளர்கள் மீதுதான். அதே வேட்பாளர்கள் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு தேர்தல் கமிஷன் என்ன பதில் அளிக்கப் போகிறது, தேர்தல் ஆணையத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறோம் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் திமுகவினுடைய வேட்பாளர், தஞ்சாவூருடைய திமுகவினுடைய வேட்பாளர் அஞ்சுகம் பூபதி நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் அஞ்சுகம் பூபதி. உங்களுக்கு மிக இளமையான ஒரு மிக இளம் வயதில் வேட்பாளராக நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதனை உங்களுடைய எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த ஏற்கனவே கடந்த முறை திமுக சார்பில் நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் கடந்த தேர்தலில் போட்டியிட்டேன். என்னுடைய பேர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்கள் தெளிவா மக்களிடத்தில் எங்களுடைய கழகம் ஆட்சி பொறுப்பில் வந்தால் என்னென்னவெல்லாம் மக்களுக்கு செய்வார்கள் என்று எடுத்துரைத்து நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். வெற்றி வாய்ப்பு நல்லா இருந்தது. பட் ஆனால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதுனால மீண்டும் இந்த இடைத்தேர்தலை தஞ்சை மக்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இந்த 6 மாத காலமாக இந்த ஆளும் கட்சி எந்த விதத்திலுமே ஒரு பயன்படாத எந்த செயல்பாடும் இல்லாம இருக்கிறதுங்கிறது நன்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய கழகம் எல்லா வித மக்கள் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்குங்கிறதுல நல்ல தெளிவா இருப்பாங்க. ஆகவே அதையே முன்னிறுத்தி நாங்கள் மீண்டும் இந்த இடைத்தேர்தலில் மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க உள்ளோம். நன்றி அஞ்சுகம் பூபதி. அஞ்சுகம் பூபதி சொன்னதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கடந்த 6 மாத காலத்தில் பல்வேறு இன்னல்களை அறிவிக்கிறார். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை பல்வேறு சாதனைகளை செய்திருப்பதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் செய்த சாதனைகளை தங்களது வெற்றிக்கு தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் மணி இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் மணி சார். இந்த தேர்தலில் அதே வேட்பாளர்கள் இரு கட்சி சார்பிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க தயார் நிலையில் பணம் வைத்திருந்தார்கள். அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டதலாம் என்று கூறப்பட்ட நிலையில் அதே வேட்பாளர்கள் களத்தில் இறங்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது கேலி கூத்தாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் எந்த காரணங்களுக்காக அந்த 2 தொகுதிகளிலும் 6 மாதங்களுக்கு முன்பு தேர்தல்கள் தள்ளி வைக்கப்பட்டதோ அந்த காரணங்களை எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் நிவர்த்தி செய்தது, ரெக்டிஃபை பண்ணது என்று தெரியவில்லை. இது ஒன்று. இரண்டாவது, இந்த 2 கட்சிகளும் இந்த 2 வேட்பாளர்களை அதே வேட்பாளர்களை மறுபடியும் ரீநாமினேட் பண்ணியிருப்பது என்பது ஜனநாயகத்தின் மீது 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அளப்பரிய மரியாதையும் நம்பிக்கையும் காட்டுகிறது. இது எப்படி பார்த்தாலும் இது மற்றும் ஒரு கேலி கூத்து அரங்கேற காத்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இதனை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்தில் வலுவான விதிமுறைகள் இல்லை. வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு மட்டுமே இருக்கிறது. எனவே எங்களால் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தேர்தல் விதிமுறைகள் சீர்திருத்தம் தேவை என்ற கருத்து வலு சேர்க்கிறது போல் இருக்கிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமா, நீங்க சொல்றது உண்மை. தேர்தல் கமிஷன் இதுக்கு இவங்க 2 பேரையும் இப்ப KC பழனிசாமியும் செந்தில் பாலாஜியும் பார் பண்றதுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. பட் வேறு சில மூத்த உயர் அதிகாரிகள், இப்ப உதாரணத்துக்கு முன்னாள் ஹரியானா தலைமைச் செயலாளர் தேவசாயம் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே அரசியலமைப்பு சாசனமும் உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகளும் கொடுத்த அந்த அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் இந்த விஷயத்தில் ஏதாவது கண்டிப்பாக செய்ய முடியும். அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். தேவைப்பட்டால் அதற்கு பிறகு இவர்கள் நீதிமன்றத்திற்கு போகட்டும். குறைந்தபட்சம் அதன் மூலம் ஒரு நாடு தழுவிய அளவிலான விவாதமாவது நடைபெறும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. சுதந்திர இந்தியாவின் வரலாறில் பண பட்டுவாடாவுக்காக ஒரு மாநிலத்தில் 2 தொகுதிகளில் தேர்தல்கள் ரத்து செய்யப்பட்டது இந்த முறைதான். இதற்கு முன்பு வன்முறை காரணமாக எத்தனையோ முறை தேர்தல்கள் தள்ளி போயிருக்கின்றன. ஆகவே இவ்வளவு பெரிய ஒரு சவால் இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கும் பொழுது எதுவுமே நடக்காதது போல மீண்டும் அதே வேட்பாளர்களை 2 கட்சிகளும் களத்தில் கொண்டு நிறுத்துவதை அது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று வேடிக்கை பார்ப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நன்றி திரு மணி அவர்கள் சொன்னதை வேதவெளி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். தேர்தல் ஆணையம் ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். இப்பொழுதும் காலம் கெட்டு போகவில்லை. கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடுமையான நடவடிக்கை எடுக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ற தோணியில் அவர் கருத்து தெரிவித்திருந்திருக்கிறார். திமுக சார்பில் 3 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். 3 வேட்பாளரும் தங்களது வெற்றி தங்களுக்கு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் வேதவள்ளி.